நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். செய்நன்றி அறிதல். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. விளக்கம். ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமம் ஆகாது. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலமாக கல்லூரிகளில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் 10% இட ஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளனர். காமராஜர் பிறந்தநாள். சிலைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் மரியாதை. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம். புதுச்சேரியில் வான வேடிக்கையுடன் கொண்டாட்டம். இனி விரிவான செய்திகள். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் சதுக்கத்தில் அமைந்துள்ள காமராஜர் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் ஜான்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி பிஜேபி சார்பில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதேபோன்று காங்கிரஸ் பிரமுகர் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுடன் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில செயலாளர் சேகர் தலைமையிலும், நாம் தமிழர் கட்சி சார்பில் மாநில தலைவர் ஞான பிரகாசம் தலைமையிலும் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலமாக கல்லூரிகளில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் 10% இட ஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளனர். மேலும் தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததும் முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த அரசுதான் என முதலமைச்சர் ரங்கசாமி பேட்டி.
புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் மாணவர் நாள் விழா லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக ரங்கசாமி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார், பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அம்மன் சர்மா, துறை அதிகாரிகள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் நாள் விழாவை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாநில அளவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுத் தொகையை வழங்கியவர். காமராஜர் பிறந்தநாள் விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அதேபோல் பல்வேறு அரசு பள்ளிகளின் சார்பில் மாணவ மாணவியரின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல்வேறு படைப்புகள் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, சென்டாக் கலந்தாய்வு விரைவில் நடத்தப்படும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் தலித் அமைச்சர்கள் இல்லா ஆட்சியாக உள்ளது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, 2 தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது இந்த அரசுதான், அதேபோல் முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த அரசுதான் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அரசு கல்லூரிகளில் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்டு அரசு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு உள்ளதாகவும், இது அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் பொருந்தும் என்றும், இந்த மாதம் இந்த கல்வியாண்டில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என கூறியவர், கோவில் நிலம் அபகரிப்பு தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது, அது தொடர்பாக இப்போது பேசுவது சரியாக இருக்காது, வழக்கு முடிந்த பின்னர் பேசலாம் என ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது தொடர்பாக நமச்சிவாயம் பதிலளித்தார். புதுச்சேரியில் ஆபாச படம் பார்த்ததாக இளைஞர்களை குறிவைத்து சைபர் கிரைம் போலீஸ் என கூறி மிரட்டி இணையவழி மோசடி கும்பல் பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதால் அதனை யாரும் நம்ப வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இணையவழி குற்றங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சைபர் கிரைம் போலீசார் பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் இணையவழி மோசடி கும்பல் பல்வேறு யுக்திகளை பயன்படுத்தி பொதுமக்களை ஏமாற்றி வருகிறது. இந்நிலையில் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் வெளியிட்டுள்ள செய்தியில், புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இளைஞர்கள் மற்றும் ஆண்களை குறிவைத்து மர்ம நபர்கள் நீங்கள் குழந்தைகளுடைய ஆபாச படங்களை ஆன்லைன் வழியாக பார்ப்பதாகவும் அல்லது பதிவிறக்கம் செய்துள்ளீர்கள், குழந்தைகள் சம்பந்தமான ஆபாச படங்களை நண்பர்களுக்கு பகிர்ந்து உள்ளீர்கள், அது இணைய வழி சட்டப்படி குற்றம், அதற்காக உங்கள் மீது சைபர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளோம், நீங்கள் விசாரணைக்கு வர வேண்டும் என சைபர் மோசடி கும்பல் இளைஞர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகின்றனர். இவர்களின் மிரட்டலுக்கு அஞ்சி நடுங்குபவர்களின் பயத்தை சாதகமாக பயன்படுத்தி உங்களை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டுமென்றால் கேட்கும் பணத்தை கொடுக்க வேண்டும் என கூறி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாக இதுவரை 5க்கும் மேற்பட்ட புகார்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறைக்கு வந்துள்ளதாகவும், இதுகுறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் மிரட்டும் மர்ம நபர்கள் காவல்துறையினர் கிடையாது என்பதும் சைபர் மோசடிக்காரர்களின் வேலை என்பதும் தெரிய வந்துள்ளது. இனி வருங்காலங்களில் சைபர் மோசடி கும்பலின் மிரட்டலுக்கு பயந்து பணத்தை அனுப்பி யாரும் ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் அருகே வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர்.
பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தமிழகத்திற்கான பிரான்ஸ் துணை தூதர் எத்தேன் ரொல்லட் பிக்கு தலைமையில் நடைபெற்ற விழாவில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கடற்கரை சாலையில் துவங்கிய வானவேடிக்கை சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தது. பல வண்ணங்களுடன் வானத்தை நோக்கி சீறி பாய்ந்து வெடித்து சிதறிய வானவேடிக்கை நிகழ்ச்சியை புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மற்றும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து மகிழ்ந்தனர். மேலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு துணை தூதரகத்தின் முன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுவை மத்திய சிறையில் அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறைச்சாலை மருத்துவமனையில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை OPD இயங்குகிறது. மேலும் சிறைவாசிகளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும் பொழுது அவர்கள் புதுவை அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை போன்றவற்றிற்கு காவல்துறை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். குறிப்பாக போதை பழக்கம் உள்ளவர்கள் சிறைக்கு வரும்பொழுது அவ்வப்பொழுது வலிப்பு போன்றவை ஏற்படுகிறது. மேலும் சிறையில் மருத்துவர் அல்லாத நேரங்களில் சிறைவாசிகளுக்கு மாரடைப்பு, வலிப்பு நோய் மற்றும் பல நோய்களில் பாதிக்கப்படுகின்றனர். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு சிறைத்துறையானது அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகளுக்கு முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த திரு காரல் மார்க்ஸ் அவர்கள் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார். மேலும் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பேசுகையில், தற்காலத்தில் மனிதர்களிடம் உணவு பழக்க வழக்கம் என்பது முழுமையாக மாறிவிட்டது. எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மனித உயிர் விலை மதிப்பற்றது. அவ்வப்பொழுது சாலை விபத்து, வலிப்பு நோய், மாரடைப்பு போன்றவையால் மனிதன் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இவ்வாறான நேரங்களில் குறிப்பாக 10 நிமிடத்திற்கு நாம் முதலுதவி அளித்தால் ஓர் உயிரை நாம் காப்பாற்றிவிடலாம். அவருக்கு மறுவாழ்வு அளிக்கலாம். எனவே மக்களாகிய அனைவரும் முதலுதவி எவ்வாறு அளிப்பது என்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அலர்ட் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தையல் நாயகி, ராஜ்குமார், ராஜசேகரன் மற்றும் சண்முக சுந்தரம் கலந்து கொண்டனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட சிறை ஊழியர்கள் மற்றும் சிறைவாசிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக சனிக்கிழமையன்று யாக பூஜையானது மங்கள இசையுடன் விநாயகர் பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், கோபூஜை, புதிய சிலைகள் கரிகோலம் நிகழ்ச்சியும் தொடர்ந்து சனிக்கிழமை அன்று வாசு சாந்தி ஹோமம், முதல் கால யாகசாலை வேள்வி ஆரம்பம், மூலம் மந்திர ஹோமம், மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக ஞாயிற்றுக்கிழமை அன்று மங்கள இசையுடன் 2ஆம் கால வேள்வி ஆரம்பம், புண்ணிய வாசனம், சுவாமிக்கு காப்பு கட்டுதல், நாடி சந்தனம், மகா பூர்ணாகுதி, தீபார்த்தனையும் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று விமான கோபுரங்களுக்கு வேத மந்திரங்கள் ஓத ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி கோபுர கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும், அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் இது சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள்.
மேலும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் பிறந்த தினம் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அண்ணா சாலை, காமராஜர் சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் காமராஜரின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார்கள். இதனிடையே காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்த பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். புதுச்சேரியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தபேக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகள் வழங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம். அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். புதுச்சேரியில் இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசு தலித் விரோத போக்கை கையாளுவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி சார்பில் புதுச்சேரி ஆளும் பிஜேபி, என்ஆர் அரசின் தலித் விரோத போக்கை கண்டித்தும், புதுவை அமைச்சரவையில் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்தை கேள்விக்குறியாக்கி வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், சிறப்பு கூறு நிதியினை மடைமாற்றம் செய்தலை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகே தென்னிந்திய தலைவர் அறிவுமணி தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைப்பாளர்கள் வழக்கறிஞர் சிகாமணி, உப்பளம் தொகுதி தலைவர் சிவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வம், திராவிடர் விடுதலை கழகம் லோகு ஐயப்பன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடராயன், மனித உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் முருகானந்தம், பழங்குடியினர் விடுதலை இயக்கம் ஏகாம்பரம், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், தந்தை பெரியார் திராவிட கழகம் இளங்கோ, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா, தமிழர் களம் அழகர், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், இந்திய புரட்சியாளர் இயக்கம் வழக்கறிஞர் டேவிட் ராஜ் உள்ளிட்ட ஏராளமான கட்சிகள் மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்கள். தொடர்ந்து இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இறுதியாக மாநில ஒருங்கிணைப்பாளர் பீம்ராஜ் நன்றி உரை நிகழ்த்தினார். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே தொகுதி தலைவர் முருகராஜ் தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னிலையில் அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் அரியாங்குப்பம் கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் அன்பழகன், ஹரிகிருஷ்ணன், பரசுராமன், தண்டபாணி, கிருஷ்ணன், சக்திவேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் இளங்கோவன், பொருளாளர் செல்வகணபதி, இளைஞரணி தலைவர் மணிகண்டன்,
செயலாளர் முருகையன், செல்வகுமார் மற்றும் சுப்புராயன் ஆகியோர் செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராசரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம், எழுது பொருட்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டி மற்றும் கரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 4000 மாணவர்களுக்கு இலவச புத்தகப்பை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். மேலும் இவ்விழாவில் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் செந்தில் குமரன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், விவசாய அணி தலைவர் அக்ரிமுருகன், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னி சுப்புராயன் மற்றும் பார்த்திபன், வார்டு தலைவர் நாராயணன், சாமிநாதன், ஜெயராமன், ராஜா, சக்திவேல் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதி திமுக சார்பில் கலைஞர் கருணாநிதி நூலகம், கட்சி அலுவலகம் சன் சண்முகம் தலைமையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதி திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் திறப்பு விழா, கட்சி அலுவலகம் திறப்பு விழா, ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மணவெளி தேர்மூட்டு வீதியில் நடைபெற்றது. இந்த முப்பெரும் விழாவிற்கு பொதுக்குழு உறுப்பினரும் மணவெளி தொகுதி திமுக பொறுப்பாளருமான சன் சண்முகம் தலைமை தாங்கினார். தொகுதி செயலாளர் ராஜாராமன், முன்னாள் தலைமை செயற்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொகுதி அவைத்தலைவர் முருகையன், விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் செல்லப்பன், ஆதி திராவிடர் அணி துணை அமைப்பாளர் சக்திவேல், மீனவர் அணி துணை அமைப்பாளர்கள் குமணன், வீரபத்திரன், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தமிழ்பிரியன், பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் மணிகண்டன் ஆகியோர் வரவேற்று பேசினார்கள். திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பெயரில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தை திறந்து வைத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை பார்வையிட்டார். தொடர்ந்து மணவெளி தொகுதி கழக அலுவலகத்தை திறந்து வைத்து ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வாழ்த்தி பேசினார். இந்த விழாவில் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மூர்த்தி, நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், ஜேவிஎஸ் ஆறுமுகம், அருள்செல்வி, பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன், சக்திவேல், வேலவன், வேலன், கோபாலகிருஷ்ணன், நர்கேஸ், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், சீதாராமன், நடராஜன், சௌரிராஜன், சக்திவேல், தியாகராஜன், ரவிச்சந்திரன், இளஞ்செழியன், பாண்டியன், கார்த்திகேயன், ராதாகிருஷ்ணன், அணிகளின் அமைப்பாளர்கள் தோமுசா, அண்ணா அடைக்கலம், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மதிமாறன் மற்றும் அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட ப்ரீயட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். வீராம்பட்டினம் பகுதியில் ஸ்பார்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ரூபாய் 30,000 மற்றும் பரிசுகளை வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் ஸ்பார்டன்ஸ் ஃபுட்பால் கிளப் நடத்தும் மாபெரும் முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் புதுவை மாநிலத்தைச் சேர்ந்த பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். இதில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது.
இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு கால்பந்து போட்டியில் முதல் பரிசு பெற்ற அணிக்கு தனது சொந்த செலவில் ரூபாய் 30,000 வழங்கினார். அருகில் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் இருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவியப் போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் R.E. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம் முன்னிலையில் வண்ண அருவி கலைக்கூடத்தில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது. தொடர்ந்து போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னதாக காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட காமராஜர் திருவுருவப் படத்திற்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவர் R.E. சேகர், பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், மாவட்ட தலைவர் வேல்முருகன் உள்பட நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து ராஜா திரையரங்கம் அருகே உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தயாளன், அசோகன், முத்துராமன், பிரபு, சரவணன், கோதண்டபாணி, ஆனந்த பத்மநாபன் மற்றும் வண்ண அருவி கலைக்கூடத்தில் நிறுவனர் ராஜேஷ், மரி புளோமின், ஓவியர்கள் சக்திதாசன், ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலை மாமணி BP மாணிக்கம் கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் 20ஆம் நிகழ்வு புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் 13/7/25 மாலை கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்ற 20ஆம் நிகழ்வு நடைபெற்றது. ஓவிய கவி பரமேஸ்வரன் வரவேற்றார். கலை மாமணி மாணிக்கம் தலைமை உரையாற்றினார். சமூக சேவகர்கள் அன்பரசன், கமலக்கண்ணன், ரஞ்சித்குமார், கவிஞர் சண்முகசுந்தரம் வாழ்த்துரை வழங்கினார்கள். படைப்பாளி பைரவி தலைமையில் கல்வியளித்த காமராசர் தலைப்பில் கவிஞர்கள் கவிதைகளை வாசித்தார்கள். பாவலர் கலைச்சுடர் பாரதி தொகுப்புரை வழங்கினார். பாவலர் கதிர் முத்திரத்தினம் நன்றி கூறினார். இவ்விழாவில் கலைமாமணி மாணிக்கம் எழுதிய இளைஞருக்கான பகுத்தறிவு பொன்மொழிகள் நூலும் வெளியிட்டனர். புதுச்சேரி சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபை சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபை சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபையின் மாநில தலைவர் சாமிநாதன் தலைமையில் பாலாஜி திரையரங்கில் இருந்து ஊர்வலமாக சென்று ராஜா தியேட்டர் சதுக்கத்தில் அமைந்துள்ள காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சான்றோர்குல கிராமணியார் நாடார் சபை செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராமன், துணைத் தலைவர்கள் திருச்சந்திரன், லிங்குராஜா, துணை செயலாளர் குருமூர்த்தி, பொருளாளர் பசுபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் மற்றும் நாடார் நிர்வாகிகள் ஏராளமானோர் கிராமணியார் நாடார் நிர்வாகிகள் கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. கூட்டுக்குழு பொறுப்பாளர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் INTUC மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், மாநில துணைத் தலைவர் சொக்கலிங்கம், நடைபாதை வியாபாரிகள் சங்கத்தின் பொறுப்பாளர் ஜான், CATU மாநில தலைவர் பிரபுராஜ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும், வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் ஆட்சியாளர்களையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு BM டெக்ஸ்டைல்ஸ். மொத்தமாகவும் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் BM டெக்ஸ்டைல்ஸ். ஷூட்டிங் ஷர்ட், சஃபாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம்.
அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சஃபாரி வகைகள் கிடைக்கும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்து ரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் VM Textiles. மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு VM Textiles. நம்பர் 69, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, புதுச்சேரி. வாருங்கள், உங்கள் கனவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இவ்விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமான NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூகவியல் ஆசிரியை திருமதி வானதி தொகுத்து வழங்கினார். சமூகவியல் ஆசிரியை திருமதி செலின் அன்டோனட் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிலை சொக்கலிங்கம் அவர்கள் தலைமை உரை வழங்கினார். மேலும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிலை 2 சிவகுமார் அவர்கள் காமராஜரின் பெருமைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். தமிழ் விரிவுரையாளர் திருமதி சரஸ்வதி வாழ்த்துரை வழங்கினார். மாணவர்கள் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீங்குகள், அதனால் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள், மேலும் செல்போன்களால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்தும் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அனைத்து ஆசிரியர்களும் நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியாக ஆங்கில ஆசிரியர் ராஜசேகரன் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறினார். நிகழ்ச்சியில் அறிவியல் ஆசிரியர் அப்துல் ரகுமான் மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஏம்பலம் கிராமத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்த நாளை நாடார் சங்க நிர்வாகிகள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். ஏம்பலம் பேருந்து நிறுத்தம் அருகில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜர் பிறந்தநாள் விழாவை நாடார் சங்க நிர்வாகிகள் இணைந்து கொண்டாடினர். முன்னதாக காமராஜர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இவ்விழாவில் பாரதிதாசன் வியாபார சங்க செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் நாடார் சங்க நிர்வாகிகள் சித்திரவேல், உலகநாதன், பரமசிவன், ஐசக், தனஞ்செழியன், பக்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளில் வியாபார சங்க செயலாளர் ஜெயக்குமார் செய்திருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு சென்டாக் கலந்தாய்வு மூலமாக கல்லூரிகளில் அனைத்து பாடப்பிரிவுகளிலும் 10% இட ஒதுக்கீடு விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளனர். காமராஜர் பிறந்தநாள் சிலைக்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் மரியாதை. பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரியில் வான வேடிக்கையுடன் கொண்டாட்டம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.